நீங்கள் 6 லட்ச ரூபா கட்டிட்டு இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்கலாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு 3 BHK வேணுமா? இல்லை சார், என் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறையா இருக்காங்க, எனக்கு 3 BHK வேணும். நம்ம கிட்ட பிளாட் இருக்குங்க, நீங்கள் பிளாட் வாங்கினீங்க 3 BHK நாங்கள் சொன்ன பட்ஜெட்டில் அதுலேயும் பண்ணி தருவோங்க. பத்திரப்பதிவு பண்ணுற கஸ்டமருக்கு நம்ம கொடுக்க போகிற ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் கிடையாதுங்க, பட்டாவும் இலவசங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் மக்களே, என் பேர் வந்து பரத். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜின் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ்லாம் மேனேஜராக இருக்கேன். ஸோ சென்னையில் இருக்க எல்லாருக்குமே வந்து என்ன கனவு இருக்கும் அப்படின்னா, CMD லிமிட்டில் அழகான ஒரு வீடு கட்டணுன்றது ரொம்ப ரொம்ப கனவாக இருக்கும். ஆனால் எல்லாராலையும் அது முடியுமா, எல்லார் பட்ஜெட்லேயும் அது வருமானு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மந்த்லி சேலரி தான் இருக்கும். ஸோ மந்த்லி சேலரி வேணும் அப்படின்னா மந்த்லி சேலரியை நம்ம சேவ் பண்ணிலாம் வீடு வாங்க முடியாது. ஸோ நம்மளோட பட்ஜெட்டில் வீடு வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வருங்க. பட்ஜெட்டை நான் அப்புறம் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட்டு நம்ம வீட்டை பார்ப்போம், சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கோம். ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா எலிவேஷன் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். முன்னாடி கார்டன் ஏரியாவாக இருக்கட்டும், மேலே ஸ்பாட் லைட்ஸாக இருக்கட்டும், இது எங்கேயுமே கொடுக்குறது இல்லைங்க. அழகான ஒரு கிளாஸ் விண்டோ, உங்களுக்கு வந்து உள்ளே வந்து சன்லைட் வந்து உங்களுக்கு சூடாக படாது, ஆனால் உங்களுக்கு வெளிச்சம் இருக்கும். அந்த மாதிரி அழகாக வந்து UV கோட்டோட ஒரு கிளாஸ் விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இந்த வீட்டை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ உள்ளே நம்ம என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அழகான ஒரு சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நம்ம எல்லாருமே என்ன யோசிப்போம், ஐயோ நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, நம்ம வீட்டில் லேடிஸ் இருக்காங்க, விட்டுட்டு போனால் சேஃபாக இருப்பாங்களா? ஒன்றும் இல்லைங்க, உள்ளே வச்சுட்டு அவங்க உள்ளே லாக் பண்ணிட்டாங்களே போதும், சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே நம்ம வரும்போதே நமக்கு வந்து ஒரு நல்ல அழகான ஒரு டைல் ஒரு லொக்கேஷனும் ப்ளஸ் வந்து எலிவேஷன் டைலும் நமக்கு வந்து அழகாக போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அழகான ஒரு போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் வீடு வாங்கணும், ஐயோ நம்ம போர் போடணும், ஐயோ நம்ம மோட்டருக்கு செலவு பண்ணணும், எதுவுமே யோசிக்க வேண்டாங்க. இது வந்து ரெடி டு ஆக்குபை. நீங்கள் அழகாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 3 ஃபேஸோட லிமிட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா அழகான மோட்டர் எதுவும் கொடுத்துருக்காங்க. மோட்டர் வந்து உங்களுக்கு உள்ளே வந்துடும். ஸோ நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நம்ம டெரஸ்க்கு அப்புறம் போவோம், நம்ம அதை வந்து நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே என்ட்ரானதும் நார்மலாக என்ன பண்ணுவோம், என்னடா பட்ஜெட் வீடு கொடுக்குறாங்களே, பட்ஜெட் வீட்டில் நமக்கு வந்து கதவு எப்படி இருக்கும், கதவு பார்த்தீங்களா, டீ கூட்டுங்க, தட்டி கூட காட்டுறேன் பார்த்துங்க. டீ கூட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க, அழகான குவாலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரானிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்பிள் ஸ்டைலில் அழகான ஒரு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர வந்து ஒரு மாதிரி நான் ஸ்டிக்கியாக இருக்குங்க. எப்பவுமே டைல்ஸ் என்ன ஆகும்னா ஸ்டிக்காக இருக்கும். ஸோ இது வந்து நான் ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்க அழகான ஸ்பாட் லைட்டோட அழகாக வந்து ஒரு எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபால் சீலிங்கில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக நீங்கள் அடுத்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபாரின்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஓப்பன் கிச்சன்ன்றது தான் இப்போ நம்ம நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மேண்டேட்ரி ரூலாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அழகான ஓப்பன் கிச்சனில் வித் வார்ட்ரோபோட கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சமைக்கும் போது இந்த விண்டோ யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ அடுத்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து முன்னாடி நான் சொன்ன மாதிரி இது வந்து 2 BHK வீடுங்க. இப்போ 1 BHK நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஸோ உள்ள என்ட்ரானோடனே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்க. என்ன, பெட்ரூம்லேயே ஃபால் சீலிங் கொடுத்துருக்கீங்க. பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதுக்கான ஆம்பியன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஃபால் சீலிங் வித் ஸ்பாட் லைட்ஸோட கொடுத்துருக்காங்க. நீங்கள் உள்ள என்ட்ரானோடனே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரை கலரில் முக்கியமாக இவங்க வந்து வால் பிரிண்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்க, வால் பிரிண்டிங்கே ஒரு மாதிரி ட்ராப்லெட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக ஸ்பின் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இது எல்லாமே அந்த பட்ஜெட்லேயே வந்துருங்க. எதுவுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாங்கள் பண்ண போகிறது இல்லை. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்பாக்டான நல்ல ஒரு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் டைல் யூஸ் பண்ணாமல் நான் ஸ்லிப்பரி டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளஸ் வந்து குவாலிட்டியான சானிடரி வேர்ஸும் வால் டைலும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான பிளைவுட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக என்ன ஆகும் அப்படின்னா பிளைவுட் வந்து வாட்டர் பட்டா போயிடும். ஸோ இங்கே போட்டுக்கிறது எல்லாமே வந்து வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நம்ம வந்து முக்கியமாக நோட் பண்ணிக்கணும். ஸோ ஏசியிலிருந்து எல்லாத்துக்குமே வந்து ப்ரொவிஷன் வந்து இவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நம்ம வந்தால் அழகாக மாட்டிட்டு நம்ம இருக்க வேண்டியது மட்டும்தான் வேலை. ஸோ பெட்ரூம் டோர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா டீ குட்ஸில் கொடுத்துருக்காங்க, வித் வால் ஸ்டிக்கரிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பெட்ரூமுக்கு போகலாம். என்னடா ஒரு பெட்ரூம் பெருசாக இருக்கு, இன்னொரு பெட்ரூம் வந்து காம்பாக்டாக கொடுத்துருவாங்க, கிடையவே கிடையாதுங்க. 2 பெட்ரூமும் ஒரே ஏரியா. இப்போ இந்த பெட்ரூம் போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் 2 பெட்ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம இன்னொரு பெட்ரூம், என்னங்க ஒரு பெட்ரூம் பெருசாக கொடுத்துருக்காங்க, இன்னொரு பெட்ரூம் சின்னதாக கொடுத்துருவாங்கன்னா கிடையவே கிடையாது. 2மே ஒரே ஏரியா இருக்குது. 2லேயுமே வந்து ஏசிக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதே மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே அந்த மாதிரி சேம் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. நல்லா பாருங்க. ஸோ
ஸோ நம்ம வீட்டு உள்ள ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா டெரஸ் ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குது, ஸ்லிப்பரியாக இருக்கா, எல்லாமே வந்து நான் உங்களுக்கு லைவாகவே காமிச்சிடறேன், நீங்கள் வாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். நல்லா நோட் பண்ணிக்க, நம்ம வீடு கட்டினாலே நம்ம இப்போலாம் என்ன பண்ணுறது இல்லை, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போகிறது இல்லைங்க. இவங்க நமக்கு கொடுத்துருக்கிறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க, இரும்பில் கொடுக்காம கைப்பிடி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம கை வச்சு ஏறும்போது இரும்பில் இன்கேஸ் துரு பிடிச்சிச்சு அப்படின்னா நமக்கு கையில் அந்த துரு குத்தி அதெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆக நிறைய சான்ஸ் இருக்குங்க. ஸோ இது மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுக்குறது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டெப்ஸ் ஏறும் போதே பாருங்க, நான் ஸ்லிப்பரி டைல் கொடுத்துருக்காங்க. சிமெண்ட் இது கொடுக்கலைங்க, நார்மல் தரம் இது கிடையாதுங்க. அழகா வந்து டைலில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டீப்பாகவும் இல்லைங்க, ஒரு மாதிரி நீட்டாக இருக்கு ஏறுறது. நமக்கு ஏறுறதே தெரியல ஆக்சுவலாக ஸ்டெப்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. என்னடா கீழே மட்டும்தான் கிரில் கேட் தருவாங்களா, சேஃப்டி கேட் தருவாங்களா, அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இங்கே பாருங்க, நமக்கு டெரஸ்க்குமே இங்கே வந்து சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே உங்களோட ஃபேமிலி ரொம்ப சேஃப்டியாக இருக்குங்க, எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. நீங்கள் மேலே வந்தீங்க அப்படின்னா, ஐயோ என்னடா வெயில் காலத்தில் நம்ம வீடு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா வெயில் வந்து ரொம்ப இறங்குமோ, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அழகாக வந்து நம்மளோட சன் வேவ்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி, ப்ளஸ் வந்து அந்த ஹீட்டை வந்து குறைக்கிற மாதிரி அழகாக வந்து ஒரு டைல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைலை பார்த்தாவே தெரியும், இதுவுமே வந்து நான் ஸ்லிப்பரி டைலில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து நமக்கு 1000 லிட்டர்ஸ் டேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த டேங்கோட இது என்னென்னா ட்ரிபிள் லேயர் டேங்க் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் லேயர் டேங்க் கிடையாது. ஸோ ட்ரிபிள் லேயர் டேங்க் வந்து உங்களுக்கு வந்து சம்மரில் வந்து தண்ணி சூடாகாமல் அதோட பதத்திலே இருந்து நமக்கு வந்து வருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க இது. நம்மக்கிட்ட இந்த மாதிரி சிஎம்டியில் வீடு மட்டும் அவைலபிளாக இல்லைங்க, நம்மக்கிட்ட நம்ம ப்ராஜெக்டில் நம்மளோட சைட்லேயே நம்மளோட லேண்ட்ஸும் அவைலபிளாக இருக்குங்க. விச் மீன்ஸ் பிஎல்ஓடி பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. இது வந்து நமக்கு 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நீங்கள் வந்து வாங்கியும் பில்ட் பண்ணிக்கலாம். இல்லைங்க எங்களுக்கு இந்த ஒரு இடத்த காமிச்சு இங்கே தாங்க எங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னா நம்ம அதே ப்ரைஸில் நம்ம கன்ஸ்ட்ரக்டும் பண்ணி தரேங்க. என்னடா எல்லாத்தையும் காமிச்சிட்டான், இவன் ப்ரைஸை பற்றி மட்டும் சொல்லே நினைக்கிறீங்களா? அதுக்கு தாங்க இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாரும் நினச்சிருப்பீங்க, என்னடா இவ்வளோ பெரிய வீடு காமிச்சிருக்கான், 600 ஸ்கொயர் ஃபீட்டில் இவ்வளோ பிரம்மாண்டமாக வீடு கட்ட முடியுமான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கட்டியே காமிச்சிருக்கோங்க. ஸோ இது வந்து என்ன ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ரொம்ப அதிகம்லாம் கிடையாதுங்க, நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம ப்ரைஸ் கொடுத்துருக்குங்க. இதோட ப்ரைஸ் வெறும் 35 லட்சம் தாங்க. இதில் என்ன ஒரு பியூட்டி பார்த்தீங்க அப்படின்னா, டவுன் பேமெண்ட் வெறும் 6 லட்ச ரூபா தான். நீங்கள் 6 லட்ச ரூபா கட்டிட்டு இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்கலாங்க. மீதி எல்லாமே வந்து லோனில் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணி தருவாங்க. ஸோ நம்ம கிட்ட பேங்க்கோட ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு 1 BHK வேணுமா, 1 BHK 25 லட்சத்துல தான் இருக்குங்க. 25 லட்சத்தையும் கட்டி தரும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு 3 BHK வேணுமா, இல்லை சார் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறையா இருக்காங்க, எனக்கு 3 BHK வேணும், நம்ம கிட்ட பிளாட் இருக்குங்க, நீங்கள் பிளாட் வாங்கினீங்க 3 BHK நாங்கள் சொன்ன பட்ஜெட்டில் அதுலேயும் பண்ணி தருவாங்க. ஸோ இதுதான் ஸ்பெஷாலிட்டிங்க. இப்போ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாங்க, முக்கியமாக இது இருக்கிற இடம் வந்து சிஎம்டி அப்ரூவல் இருக்க ஒரு இடத்துல இருக்குங்க. ஸோ இந்த இடத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காவூர்னு சொல்லுவாங்க. இது மாதவரத்தில் இருக்குங்க. கரெக்டாக மாதவரம் பஸ் டெர்மினஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 8 கிலோமீட்டரில் இருக்குங்க. அதே மாதிரி இங்கிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ஹில்ஸ் பஸ் ஸ்டாண்டும் பார்க்கோங்க. இங்கிருந்து ரெட் ஹில்ஸ் பஸ் ஸ்டாண்ட் வெறும் 5 கிலோமீட்டரில் இருக்குது. என்னடா ஊர்லேருந்து வரவங்களாம் வந்து எப்படி வந்து ரீச் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இருக்கவே இருக்குங்க. நம்ம சென்னையோட அவுட்டர் ரிங் ரோட் வண்டலூரில் ஏறணும் அப்படின்னா நம்ம ரெட் ஹில்ஸ் இறங்கி இங்கே வர்றதுக்கு கரெக்டாக 5 கிலோமீட்டர் தாங்க ஆகும். ஸோ எல்லாத்துக்குமே ஈஸிலி ஆக்சசபிளான நம்ம இடத்துல இருக்குங்க இது. இப்போ பிளாட்டுக்கு வாங்க. இப்போ பிளாட் வந்து என்ன ப்ரைஸில் வரும்? சிஎம்டி அப்ரூவல்னு சொல்கிறாங்களே, ரெரா அப்ரூவல்னு சொல்கிறாங்களே, பிளாட் வந்து என்ன ப்ரைஸில் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் கம்மியான சீப்பஸ்ட் பட்ஜெட்டில் தாங்க வந்திருக்கு. சீப்பஸ்ட் பட்ஜெட் என்னடா சீப்பஸ்ட்ன்றானே அப்படின்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களுக்காக தான் அது சொல்கிறேன் நான். ஆக்சுவலாக நம்ம பிளாட் வந்து வெறும் 1,999 ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதுலேயும் இருக்குங்க, என்னடா சிஎம்டியில் ஆஃபர்லாம் தருவாங்களா, மற்றவங்களாம் தராங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இங்கே ஆஃபர்ஸ் வந்து குவிஞ்சு கிடக்குங்க. இப்போ ஆஃபர் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிங்க. முடிஞ்ச பென்னு பேப்பர் எடுத்து கூட நோட் பண்ணிங்க, ஏன்னா மைண்டில் வச்சுக்க முடியாது இந்த ஆஃபர்ஸை. முக்கியமான ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் புக்கிங் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு 1 மாதத்துக்குள்ளே பத்திரப்பதிவு பண்ணுற கஸ்டமருக்கு, வெறும் லேண்டுக்கு மட்டுங்க, நல்லா கேட்டுங்க, பிளாட்டுக்கு மட்டும் பத்திரப்பதிவு பண்ணுற கஸ்டமருக்கு நம்ம கொடுக்க போகிற ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் கிடையாதுங்க, பட்டாவும் இலவசங்க. என்னடா இது மட்டும் தான் ஆஃபரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 கிராமில் 916 கோல்ட் காயின் கொடுக்குறோங்க. இதுவுமே ஆஃபருங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தாங்க, வர வேண்டியது அட்வான்ஸ் கட்ட வேண்டியது, வந்து வீட்டுக்கு பாலை காசுங்க, முடிஞ்சிச்சுங்க, நமக்கு சொந்த வீடு கிடைச்ச மாதிரிங்க. அவ்வளோதாங்க. வாங்குங்க, ஆஃபரோட அள்ளிட்டு போங்க. ஸோ உங்களுக்கு வரணும்னா நீங்கள் பண்ண வேண்டியதில் ஒன்று தாங்க. ஸோ எங்களோட நம்பரை நாங்கள் கீழே கொடுக்குறோங்க, நீங்கள் அதுக்கு கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை பண்ணுங்கள். நாங்களே வெஹிக்கிள் அனுப்புகிறோம், நீங்கள் அந்த வெஹிக்கிளை ஏறி வந்தால் மட்டும் போங்க. ஃபேமிலியோடு வாங்க, வந்து பார்த்துட்டு ஆஃபரோட அள்ளிட்டு போங்க.